அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ, மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும், அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. பக்தியால் யார் உன்னை பலகாலும் பற்றிய மாதிரு புகழ் பாடி, முத்தன மாறனை பெருவாழ்வில் முத்திய சேர்வதர் அருள்வாய உத்தமதான சர்க்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தக ஞான சத்தினி பால வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதி காலையில் 9:53 வரை இருக்கு. பின்னாடி பிரதமை திதி, ரேவதி நட்சத்திரம், சித்தயோகம். ராகுகாலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30. செவ்வாய்க்கிழமைக்கு வடக்க சூலம், பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு சூரியன் கன்னியில் இருக்கு, புதன் செவ்வாயும் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரன் மீனத்தில் இருக்கு, குரு பகவான் மிதுனத்தில் இருக்காரு, சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்காங்க. இது இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? பொதுவாக இந்த மேஷராசிக்குன்னே ஒரு குணம் இருக்கு. மேஷராசி மேஷ லக்கணத்துக்குன்னே ஒரு குணம், ஒரு 12 ராசி 12 லக்கணங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான குணம் இருக்கு. இந்த மேஷ ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் முன்கோபம் முரட்டுத்தனம் இருப்பாங்க, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்வாங்க. அப்போ அப்படி பண்ற போது அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கொஞ்சம் கூட பண்ணுவாங்க. அதனால இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை, பார்த்து கவனமா நடந்து கொள்ளுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் சனி ராகு மட்டும் 11ஆம் இடத்துல இருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் பலமா இல்லை. அதனால எதையுமே யோசிச்சு என்ன உங்களுக்கு ஒரு அந்த பக்கம் 1 ஒரு 6 என்ன ஒரு 18 மாதங்களுக்கு குருவனுடைய அமைப்பு சரியில்லை. அதனால பார்த்து ஜாக்கிரதையா கவனமா நடந்து கொள்ளுங்கள். மேஷராசி என்பவர்களை ரொம்ப கவனம் தேவை, அவசரப்படாதீங்க. மிதுன ராசி என்பவர்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க நீங்க. இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க அவசரப்பட மாட்டாங்க. ரிஷப ராசியில பிறந்தவங்க சிந்திப்பாங்க, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க, பிற்கால சுகமுடையவர்னு சொல்லுவாங்க. முற்பகுதியில் கஷ்டப்பட்டு பின்னாடி சௌரியமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ நாள் நன்றாக இருக்கிறது, அருமையான நாள். 10ல் சனி ராகு இருக்கிறது, 2ல் குரு இருக்கிறது, நல்ல நாள், அருமையான நாள். நல்லது நடக்கும். ரொம்ப கவனமா நிதானமா நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பவர்களை ரொம்ப மென்மையான குணமுடையவங்க, நல்ல பணிவு இருக்கும், உங்கள்கிட்ட கல்வி அறிவு நன்றாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கு சிறப்பா இல்லை. சில பேர் உங்களுக்கு எல்லா ராசிக்கும் நன்றா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு கிரகங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. எந்த கிரகத்தை விட இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகமான குரு சனி ராகு இது நன்றாக இல்லை. அது பலமா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது போகணும். அதனால அன்பான மிதுன ராசி என்பதை இட மாற்றங்கள்லாம் கிடைக்கும், பார்த்து கவனமாக நடந்துங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், இப்படி எத்தனையோ மாற்றங்கள்லாம் இருக்கு. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களை எடுத்துக்காட்டா வாழ்வீங்க நீங்க. இந்த கடகராசி என்பவர்கள்ல இந்த கடகராசிக்கு பேர் கடக லக்கணம். கடகராசிக்கு அரசு அரசியல் தொடர்புடைய லக்கணம்னு இருக்கு பேர். அதனால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சிறப்பா இருப்பாங்க, இந்த ராசியில பிறந்தவங்க சிறப்பா இருப்பாங்க, எடுத்துக்காட்டா இருப்பாங்கன்னு பேர். அதனால உங்களுக்கு குரு பகவான் இப்போ எங்க இருக்காருன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு, விரைய ஸ்தானத்தில் இருக்காரு. பார்த்து நிதானமா கவனமா நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை ரொம்ப ஜாகிரதை, கவனம் தேவை.
அன்பான சிம்ம ராசி என்பது நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, சோம்பேறி இல்லை, அப்படிப்பட்ட லக்னம் அது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கு, 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு. ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பான சிம்ம ராசி என்பதில் குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்வோம், நல்லதே நடக்கும். அன்பான கன்னி ராசி என்பதில் ரொம்ப மென்மையானவங்க, நீங்கள் ரொம்ப பணிவாக நடந்து கொள்வீங்க, ரொம்ப காமாக இருப்பீங்க அப்படின்பாரு. நல்ல கல்வி அறிவுலாம் இருக்கும். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு வந்து குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு என்ன பண்ணுவார்னா கெட்ட பேரெல்லாம் ஏற்படுத்துவாங்க. நீங்கள் முன்னாடி போகணும், பின்னாடி அனுப்பி விட்டுருவார். முன்னாடி இருக்கிற நாளைக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் பின்னாடி இருக்கிற நாற்காலியில் வந்துடுற மாதிரி செஞ்சிடுவார். அதனால் பார்த்து ரொம்ப நிதானமாக நடக்கும். அவசியம் குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில், துலாம்னா திராசு, திராசு கொண்டு இருப்பீங்களா? நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்களா, நியாயமாக இருப்பீங்களா, நேர்மையாக இருப்பீங்களா, தப்பு பண்ண மாட்டீங்களா? அதனால் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு பகவான் அருமையான இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடம். அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில், விருச்சிகம்னா தேல், தேல் போன்று இருப்பீங்களா, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்களா, கோபம் அதிகமாக வரும், எடுத்த உடனே டபார்னு கோபம் வந்துடும், ஆனால் பின்னாடி அமைதியாயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். குரு 8ஆம் இடத்துல இருக்கார், அட்டம குரு, காரியங்கள் எதுவும் நடைபெறாது. அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் ரொம்ப பொறுமை தேவை. அன்பான தனுசு ராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்கள்லாம் கெட்டிக்காரங்க, திறமையானவங்க, ஆற்றல் மிக்கவங்க. இப்போ குரு வந்து அமோகமாக இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது, சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால் கவனமாக, 10ல் சூரியன் இருக்கார், உத்தியோகத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். பொறுமையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களே சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவங்க, நீங்கள் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அனாவசியமாக யார்ட்டையும் நீங்கள் தொடர்பு வச்சுக்க மாட்டீங்க, அப்பேற்பட்ட ராசி அது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கார், குரு 6ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. 7.5 சனியுடைய தாக்கம் இருக்குது, ரொம்ப பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களை உங்கள்கிட்ட ஒரு என்னன்னா, நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, தாமதமாக செயல்படுவீங்க, ரொம்ப மெதுவாக செயல்படுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உடனே செய்யணும், தாமதம் கூடாது, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் விடியத்துக்கு முன்னாடி எழுந்திருந்தோம். கும்பராசி என்பதுக்கு உங்கள் ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காது, நல்ல நேரம், நல்லது நடக்கும். மீனராசி என்பதில், அதாவது உங்கள் மூளை வந்து நல்ல சிறந்த மூளைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, உங்கள் நோக்கத்துக்கு தான் நடப்பீங்க, ஆனால் தவறு பண்ண மாட்டீங்க. அதனால் நல்லவர்களுக்கு சொல்லலாம் மீன ராசியில் பிறந்தவங்க. இருந்தாலும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்கணுமா இல்லையா, அது கேட்கலன்னா சிக்கல் வந்துடும். உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு, சரியில்லை. இந்த குரு நாளைக்கு சாயந்தரம் அதிசாரம் பெற்று கடகத்துக்கு போகிறாரு, நல்ல நேரம். நாளையிலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்குது. குரு 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுறாரு. அதனால் நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களை, மகர ராசி என்பவர்களை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க, கோளறு திருப்பதியம் பாராயணம் பண்ணுங்க, இறைவனை வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் 10ஆம் இடத்தை பற்றி சொன்னோம், 9ஆம் இடத்தை பற்றி சொன்னோம், 7ஆம் இடத்தை பற்றி சொன்னோம். இப்போ 5ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது ஜாதகத்தில். இந்த 5ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், குழந்தையை பற்றி பேசுவதற்கு. பூர்வ புண்ணியம் வந்து பெரும்பகுதி 9ஆம் இடம் தான். 5ஆம் இடம் என்பது நன்மை, குழந்தை, இது பூரா பற்றி பேசுவது. குழந்தை தான் முக்கியம். புத்திரஸ்தானம்னு அதுக்கு பேர். அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். அதில் பாவகிரகங்கள் யாருமே இருக்கக்கூடாது. 5ல் குரு கூட இருக்கக்கூடாது. காரகோ பாவநாசின்னு தான். புத்திர காரகன் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை என்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, எந்த கிரகமே இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும்.
நம்ம பிறகுற போது 5ஆம் இடத்துல சனி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால அந்தந்த கிரகங்களுடைய வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும். இந்த 5ஆம் இடம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். நமக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம். நன்மைகள் அனைத்தும் நம்ம என்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த இடங்கள் பூரா இந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் பலமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். 5ஆம் வீட்டுக்குடைய இப்போ உங்களுக்கு மீன் இலக்கணம்னு வச்சுக்கோங்களேன். மீன் இலக்கணம்னா 5ஆம் இடம் கடகம் வரும். அதுக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் 5லே இருக்கலாம், அவன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கலாம், அல்லது ரிஷபத்தில் இருக்கலாம். ரிஷபத்தில் இருந்து 5 உச்சம் பெறலாம். அந்த 5ஆம் இடத்தை லக்கணத்தில் குரு 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாருன்னா குழந்தை பாக்கியம் தடைப்படாது, எந்த தோஷமும் இல்லை, காரியங்கள் தடைப்படாது. அதனால இந்த 5 ஒரு 7ல் இருக்கலாம், 5 ஒரு 9ல் இருக்கலாம். 5ஆம் அதிபதி மற்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த மாதிரி 5 ஒரு 7ல் இருந்தால் மனைவி வந்ததுக்கப்புறம் நன்மை. 5 ஒரு 10ல் இருந்தாலும் தொழிற்சாலை நல்லா இருக்கும். 5 ஒரு 9ல் இருந்தாலும் நல்லது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நமக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒவ்வொரு கட்டமும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம்தான். 12 ராசிகளும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம்தான். எந்த கட்டம் முக்கியம், எந்த கட்டம் முக்கியம் இல்லைன்னு இல்லை. அதனால 5ஆம் இடம் நமக்கு புத்திரசாங்கிறதுனால குழந்தை நமக்கு முக்கியம். குழந்தை இல்லைன்னா மனிதனாக பிறந்து பையனே இல்லை அப்படின்றான். என்ன பிறவி எடுத்தாலும் மனிதன் பிறவி உயர்ந்தது. அந்த பிறவி சந்ததியை வளர்ப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பிறவி. எல்லாமே ஆடு மாடு என்ன அரும்பெல்லாம் உற்பத்தி பண்ணுறது தான் செய்யுது. உற்பத்தி இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 5ஆம் இடத்தை நீங்கள் நல்ல விதமாக பார்த்து ஜாதகத்தில் பார்க்குறபோது நமக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குது, இந்த பொருத்தம் பார்க்குறபோது எடுத்தான் பார்க்கணும். 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதா, 5ஆம் இடத்துக்குரியவன் பலமாக இருக்கானா, குரு பகவான் பலமாக இருக்கிறாரா, சுக்கிரன் பலமாக இருக்கிறாரா, இப்படிலாம் பார்த்துட்டு நம்ம பொருத்தத்தை பார்க்கணும். பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுற போது தான் பிரச்சனைலாம் நிறையா வருது. அதனால் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால், 5 பலமாக இருந்தால் அந்த ஜாதகம் சிறந்த ஜாதகம் என்று சொல்கிறது. 5ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்லது. சுபகிரகம்னா யார் அப்படின்னா சுக்கிரனும் குருவும் தான் சுபகிரகங்கள். பாக்கியெல்லாம் நல்ல கிரகம் இல்லை. அதனால் இந்த 2 பேரும் பார்த்தால் நல்லது. அன்பான நேயர்களே, நாம் எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று நலமாக வாழணும். நம்முடைய குழந்தைகள் நலமாக வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கல்வியிலே சிறந்து விளங்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல கை நிறைய சம்பாதிப்பதற்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு துணை நல்ல துணையாக அமையணும். அவங்களுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கணும். ஊழ்வினை பயன் நமக்கு இருக்கப்படாது. முன்னோருடைய சாபங்கள்லாம் நம்மகிட்ட வரப்படாது என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி முத்துமகா மாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.